ஹலோ கைஸ். அதாவது என் நண்பன் ஒருத்தர் இருக்கான். அவன் திடீர்னு என்கிட்ட போனை போட்டு, தலைவா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஸ்டேட்டஸ் வைக்கணும் தலைவா, இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் பார்த்தேன். ஆனால் டவுன்லோட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யறது தலைவான்னு கேட்டேன். நான் சொன்னேன், அதான் யூடியூப்லேயே உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் என்ன தலைவா, அதை போய் பாருங்க தலைவா அப்படின்னு. சரின்னு சொல்லி அவனும் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணான். என்னையா அப்படின்னு கேட்டோம்னா, டேய் நீ சொன்ன மாதிரிக்க போய் யூடியூப்ல பார்த்தா, யூடியூப்ல வந்து நீங்கள் ஷேர் பண்ண நமக்குங்க, அது ஒரு லிங்க் வரும், அதை தூக்கிட்டு போய் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்க, அதில் யூடியூப் வீடியோ டவுன்லோட்னு போடுங்க, ஒரு வெப்சைட் வரும், அந்த இதில் ஒரு பாக்ஸ் வரும், அதில் அந்த யூடியூப் லிங்கை போட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து நிறைய ஆப்ஷன் காட்டும், அதை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை டவுன்லோட் பண்ணோம்னா டவுன்லோட் ஆகுது. சேர்றா அப்படின்னாச்சு. சரி இன்ஸ்டாகிராம் என்னடா செய்யறது அப்படின்னு கேட்டோம்னா, இன்ஸ்டாகிராம்ல அதே மாதிரி தான் ஷேர் அமைக்கி அந்த லிங்க் வரும், அதை எடுத்துட்டு போய் டெலகிராம்ல யார் பேர் யாராவது போட்டு, உன் நண்பன் பேர் யாராவது இருக்கும் பார்த்தீங்களா, அவன் பேரில் போட்டு டெலகிராமில் ஒரு பேரில் போட்டு இல்லை ஒரு குரூப்பில் போட்டு அதில் நீங்கள் அந்த லிங்க்குக்கு முன்னாடி டிடி அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா சென்ட் பண்ணோடனே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் தலைவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, ட்விட்டரில் என்னையா சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், ட்விட்டரும் அதே தான் தலைவா, யூடியூப் கதை தான். லிங்கை காப்பி பண்ணி அதை கொண்டு போய் யூடியூப்ல லிங்கை காப்பி பண்ணி அதை கொண்டு போய் நீ கூகுள் குரோம்ல ஓப்பன் பண்ணி அதே வெப்சைட்ல போய் லிங்கை போட்டு டவுன்லோட் பண்ணுண்டு. சரி தலைவா, அதை ஈஸியா தானே தலைவா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, எங்க ஈஸியா இருக்கு, உள்ள போனாலே ஒரு ஆடை போடுறேன், வெப்சைட்ல போனோடனே ஒரு ஆடு, அந்த லிங்கை போட்டோடனே ஒரு ஆடு, டவுன்லோட் கொடுத்தோம்னா ஒரு ஆடு, டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னே இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண ஃபைலை போய் போடலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், டவுன்லோட் பண்ண ஃபைலை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், கிளிக் பண்ண அதுல ஒரு ஆடை போடுறேன். 10 ஆடு பார்த்துட்டேன் தலைவா, எனக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிற இதே போயிடுச்சு தலைவா அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி தலைவா கோவப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு ஈஸியான வழி ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொன்னேன். சரி அவன்கிட்ட சொன்னா ஒரு ஆள் தான் தெரியும், உங்கள்கிட்ட சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா, அதனால உங்களுக்கு இந்த ஆப்பை நான் சொல்ல போறேன். ஆனா அந்த ஆப்பை சொன்னதுக்கு அப்புறம் அப்படி பேரும் சரி ரைட்டு ஓகே வரட்டாமாப்ல அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கக்கூடாது. இல்லை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உண்மையிலேயே நான் சொல்றது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே ஓகே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுட்டு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி விட்டீங்கன்னா அடுத்த வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு தெரியும். என்ன அதை ஒன்றும் அமுக்குறதுல போல இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து அமுக்கி விடுங்க சரியா. சரி இப்போ மேட்டர்ல போவோம். அதே கூகுள் குரோம்ல போங்க தலைவா, போய் குரோம்ல சீல் ஏபிகே அப்படின்னு போடுங்க, நான் சைடில் லிங்க் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, போட்டோ போடுறேன் அதை பாருங்க. அதில் வந்து சீல் ஏபிகேன்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே அதான் வரும், சீல் ஏபிகேன்னு சொல்லிட்டு. அந்த சீல் ஏபிகேல போனீங்கன்னா டவுன்லோட் ஏபிகேன்னு சொல்லி வரும், அந்த டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிரும். அது எப்பயும் போல உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றது தெரியும்ல, நெக்ஸ்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணி விட்டுட்டு பெர்மிஷன் எதுவும் கேட்கும், உங்களுக்கு ஏதாவது படிச்சு பார்க்கணும்னா படிச்சு பார்த்துட்டு டவுன்லோட் கொடுத்து விட்டுருங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஆப்புக்குள்ள போகணும். ஆப்புக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வரும், லிங்க்னு கேட்கும். நீங்க எதுல டவுன்லோட் பண்ற எந்த லிங்கா இருந்தாலும் சரி, எந்த வீடியோ லிங்கா இருந்தாலும் சரி, அதை கொண்டு அதில் போட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். சரி இது நீ என்னப்பா உள்ள போய் இதில் போடுற ப்ரௌசர்ல போட்டாலும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் முக்கியமான விஷயம். இதுல வந்து ஆடே வராது, புரியுதா, ஒரு ஆடு கூட வராது. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், பிளே ஸ்டோர்லாம் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நான் சொல்ற அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன், அதில் போயிட்டு யாராவது எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா மெசேஜ் அனுப்புங்க எனக்கு, அதில் வந்து உங்களை ஆப்போட லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் சரிங்களா. இப்போ அடுத்து இன்னொன்று என்னப்பா ஈஸியான வழின்னு சொன்னீங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே போறீங்க அப்படின்னா ஷேர் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பவா இல்லை டெலகிராம்ல அனுப்பவா ட்விட்டர்ல அனுப்பவா எதில் அனுப்புன்னு கேட்கும். அதெல்லாம் அனுப்பாம கீழே பார்த்தீங்கன்னா சீல் டவுன்லோடர்னு ஒன்று இருக்கும், அதை அமுக்குனீங்கன்னு வைங்க, அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வீடியோவை டவுன்லோட் பண்ணவா ஆடியோவை டவுன்லோட் பண்ணுவான்னு கேட்கும். இல்லை எனக்கு ஆடியோ மட்டும் போதும், நான் பாட்டு மட்டும் தான் டவுன்லோட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஆடியோவில் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வீடியோவில் வச்சு நான் டவுன்லோட் பண்ணணும், வீடியோ மட்டும் வேணும் அப்படின்னீங்கன்னா வீடியோலேயே உங்களுக்கு வந்து 360 பிக்சல்ல இருந்து 4K ரெசல்யூஷன் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ எது பிடிச்சிருக்கோ டவுன்லோட் பண்ணி வாட்டர் மார்க் எதுவுமே வராது, என்ன அப்படியே அதில் இருக்கோ அப்படியே டவுன்லோட் ஆகி உங்களுக்கு கேலரியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க கொண்டு போய் உங்க பெஸ்டிக்கு வைப்பீங்களோ, உங்க அப்பாவுக்கு வைப்பீங்களோ, உங்க அம்மாவுக்கு வைப்பீங்களோ, இல்லை வீட்டுக்கார அம்மாவுக்கு ஸ்டேட்டஸ் வைப்பீங்களோ, எதுக்குனாலும் வச்சுட்டு போங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைக் ஒன்று வச்சுட்டு போயிருங்க சரிங்களா. ஆமா இதுதான் இந்த வீடியோ. வேற ஏதாவது உங்களுக்கு இன்னும் தகவல் வேணும், இந்த இதுக்கு ஒரு ஆப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்ல கேளுங்க, அதுக்கு என்ன உங்களுக்கு பெஸ்டா இருக்குமோ அதை நான் சொல்றேன் சரிங்களா. வேற என்ன சொல்ல, அவன்கிட்ட நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் முதல்ல.